வேண்டியது 643 தான். உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 643 தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 643க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 644 இங்கே இருக்குது பாருங்கள், 644. அதே மாதிரி 643 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். 6ஆம் நம்பர் 643 643 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர். எதனால் 8ஆம் நம்பர் கொடுங்க? 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தாங்க, அதை மாற்றமே இல்லை. என்ன கணக்குன்னா அவங்களுக்கு 348 அப்படிங்கிற நம்பர் வரணும். 348 நம்பர்கள் அதிகபட்சம் பாருங்கள் 348, அதாவது 348ங்கிற நம்பர் இதை கரெக்ட் பண்ணி 348க்கான வாய்ப்புகள் இருக்கும். 8ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 843 இல்லையா, 843 நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா 841 நிறைய நம்பர் இருக்குது. 843 இங்கே இருக்குது பாருங்கள், 843 நிறையா இருக்கா. அதே மாதிரி 843க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 843 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, 843க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா, கணக்கில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், நல்ல வின்னிங்கான வாய்ப்பு. அதே மாதிரி சி போர்டு என்ன, பி போர்டு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 9ஆம் நம்பர் தாங்க. அதிகமாக வரக்கூடிய நம்பர் 9ஆம் நம்பர். எதனால் 9ஆம் நம்பர்னால் 9ஆம் நம்பர் 4க்கு 9ன்னு ஆடுவாங்க. அப்படி ஆடுறாங்கன்னா நான் என்ன ஆகிடுன்னா 849 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். 849 நம்பரை பொறுத்த வரைக்கும் 28 நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தே தீரணும் அப்படின்னு காமிக்குது. உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்கள். ஏன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப பெண்டிங் நம்பரு, அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் 9ஆம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது. 40 நாள், 0 வந்து 30 நாள். சாமி, எவ்வளோ ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது. அதை எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. நான் நாளைக்கு 9ஆம் நம்பர் பி போர்டு எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குதுங்கிறேன் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள் 9ஆம் நம்பர். ஏன்னா 849 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 849 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். ஏற்கனவே 849 ஆடிக்கிறாங்க. அதே மாதிரி 849 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கில் இருக்குது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைய பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் பி போர்டில் ஸ்ட்ராங். அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர். எதனால் 1ஆம் நம்பர்னா 4க்கு 1, அதாவது நம்ம 841 841 வந்துருச்சு. அது மாதிரி 841 இருக்கு பாருங்கள், 841 841ங்கிற அந்த நம்பர் ஆடிடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்தால் ஒருத்தருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு 841 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 841க்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. உங்களுக்கு எதாவது பி போர்டில் வருதான்னு பாருங்கள். நிறைய டைம் அந்த மாதிரி தான் வந்து காமிச்சு 841 பாருங்கள், 841 அதே மாதிரி 841 ஒன்று நம்பர் வந்து. அதே மாதிரி 849 கன்ஃபார்மாக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 841 849 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதாவது ஏ போர்டில் வந்தால் உங்களுக்கு அதே கணக்கில் தான் 643 843 அதே கணக்கு தான். இங்கேயும் நம்ம என்ன சொல்கிறோம், 841 849 எல்லாமே இந்த 8ஆம் நம்பரை பேஸை வச்சு தான் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, நமக்கு 2ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 4க்கு 2 தான் கொடுப்பாங்க. வச்சாங்கனாக்கா என்ன எனக்கு கணக்கில் வரும்னா 724 அப்படின்னு நம்பர் எதிர்பார்க்குறோம். 724 ஏற்கனவே இருக்குது. இங்கே பாருங்கள், 427 அதே நம்பர் 724 743 ஒரு நம்பர் இருக்குது. எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் காட்டுவாங்க. 723 மேலே இருக்குது பார்த்திங்களா, 723 724 அதே மாதிரி 743ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். சரிங்களா, திரும்ப வந்து நமக்கு கீழே வந்து நமக்கு என்ன வைக்கணும், 2ஆம் நம்பர் பேசிக்காக வைக்கணும். 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். எதனால் அங்கே 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா, 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் தான். ஏன்னா 744ன்னு வரலாம். சரிங்களா, 744க்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 744 தான் அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு. சரிங்களா, அந்த மாதிரி 747 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஆடிடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 3-4-3 ஆடிட்டாங்க. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு இங்கே 7-4-7ன்னு ஆடினாங்க. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் 7-4-7ன்னு 7ஆம் நம்பர் திரும்ப வந்து நமக்கு சி போர்ட்லேயே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சி போர்டில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். 742 743 இந்த 2 நம்பருமே சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 2 நம்பர் ஸ்ட்ராங். அதாவது 841 849 அந்த கணக்கில் கொடுக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி
இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பரில் 6ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். எப்படின்னா 843 643 மேலேருந்து பார்த்தா 728 726 புரியுதுங்களா? 726 728 ஏற்கனவே இருக்குது அந்த நம்பரில். அதே மாதிரி 849 849 இருக்குது. அதே மாதிரி 841 இருக்குது இங்கே. சரிங்களா? அந்த மாதிரி மெத்தடில் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி மெத்தடில் தான் நமக்கு வரணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறோன்னா நமக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் இல்லை 7ஆம் நம்பர். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அதனால தான் அது 2 நம்பர் கொடுக்குறோம். 2 நம்பர் உங்கள் கணக்கில் வருதுதான் பாருங்கள். அதாவது 347 342 இந்த 2 நம்பர் இப்படி வரணும். இல்லை அப்படின்னா 347 இல்லை 342 இந்த மெத்தட் எப்படி பார்த்தாலும் அது மாதிரி தான் வருது. சுற்றி ரவுண்டு கட்டி நம்ம கொடுத்த நம்பருக்குள்ளே தான் காமிச்சிட்ருக்கோம் திரும்ப. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவல். ஏன்னா ஜீரோ இல்லாமல் நம்மளுக்கு நாளைக்கு ஆட முடியாது. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் கணக்கில் வச்சுருக்கீங்க ஜீரோ வருது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.